பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனம். Psalm chapter 19 verse 7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. The law of the Lord is perfect, reviving the soul. ஹல்லேலூயா. எல்லா நாளும் நீங்கள் வேத வசனத்தை வாசிப்பீங்க, அப்படி தானே? காலையிலே எழுந்த உடனே அவங்க ஒரு 10 வசனம் இல்லை ஒரு சாப்டர் ஃபுல்லாக அவங்க வாசிப்பாங்க. ஆனால் வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கிறவர்களாக மாறணும். வாசிக்க மட்டும் நீங்கள் செஞ்சால் போதாது, தியானித்து அதன்படி கீழ்ப்படிந்து நீங்கள் வாழணும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சில காரியங்கள் தோற்று போய்விட்டது, சில காரியங்களில் ஏமாற்றம் அடைந்துட்டீங்க, உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டுருச்சு, அதனால இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, அப்படி தானே? உங்களுடைய ஆத்துமா சோர்ந்து போயிருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று. அப்போ நீங்கள் வேத வசனத்தை வாசித்து அதை தியானித்து ஒவ்வொரு நேரமும் தியானித்து அதன்படி நீங்கள் கேட்டு நீங்கள் கீழ்ப்படிந்து செய்கின்ற பொழுது உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ அதில் எல்லாத்துலேயும் ஒரு மாறுதல் உண்டாகும். எல்லா இழந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ வசனங்களை நீங்க என்ன செய்யணும்? தியானிக்கணும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வாசிச்சுட்டு போகாம ஒரு ½ an hour டைம் கொடுங்க. எல்லாத்துக்கும் நீங்க டைம் கொடுக்குறீங்க, வசனத்தை தியானிக்கிறதுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்களா? தியானிங்க. ஒரு வசனம் போடப்பட்டிருக்குன்னா அந்த வசனம் மூலமாக ஏசப்பா என்ன உங்ககிட்ட சொல்ல விரும்புறாங்க, அது எதற்காக சொல்லுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தியானிக்கின்ற பொழுதுதான் உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாறும். ஏசப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ நீங்க அந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்கும், உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். இந்த சூழ்நிலையை எப்படி தாண்டி வர்றது, எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வேத வசனம் மூலமாக கற்றுக் கொடுப்பார். வேத வசனம் உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். அப்ப இந்த நாள்ல இருந்து வேத வசனத்தை வாசிக்க தியானிக்க உங்களை அர்ப்பணிங்க. சிலர் வேத வசனத்தை வாசிக்கவும் மாட்டாங்க, தியானிக்கவும் மாட்டாங்க. ஆனா என் வாழ்க்கை மாறணும் நினைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை மாறணும்னா, உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும்னா கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க, தியானிங்க, அதன்படி செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக, உங்களுடைய வேத வசனத்தின் மூலமாக பிள்ளைங்களை உயிர்ப்பீங்க சுவாமி. பிள்ளைங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பீங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா இழந்து போன காரியங்களை திரும்ப கொடுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, எல்லா தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறட்டும் தகப்பனே. பிள்ளைங்க வாழ்க்கையை ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்க. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வேத வசனத்துல ஒரு குறையுமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. வேத வசனத்தை தியானிங்க. நிச்சயம் உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கப்படும். God bless you. Have a joyful day.